எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்கள் அனந்த். இந்த வீடியோவில் இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட் ராவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்கும். டெலகிராம் சேனலில் ராஸ் மேக்டவுன் NXT எல்லா ஷோவும் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். மறக்காமல் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு மண்டே நைட் ரா ஸ்டார்ட் பண்ண உடனே ஆளாக கோடி ரோட்ஸ் உள்ளே வராரு. கோடி ரோட்ஸ் உள்ளே வந்த உடனே வேர்ல்ட் ஃபேமஸ் அரீனா WWEயோட ஹோம் மேடிசன் ஸ்கொயர் கார்டனுக்கு வந்திருக்கேன். மேடிசன் ஸ்கொயர் கார்டன் நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்குறாரு. உடனே அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ஸ்டெஃபனி மிக்மேனோட மியூசிக் ஓடுது. ஸ்டெஃபனி மிக்மேன் உள்ளே வராங்க. உள்ளே வந்த உடனே ஸ்டெஃபனி மிக்மேன் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல கோடி ரோட்ஸ், நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க? ஒருவேளை ஸ்டெஃபனி மிக்மேன் எதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி கோடி ரோட்ஸ் கேட்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி மிக்மேன், நான் ரெசில்மேனியாவை பற்றி பேச போகிறேன், ஒன்றை பற்றி பேச போகிறேன், ராண்டி ஓட்டனை பற்றி பேச போகிறேன் அப்படின்ற மாதிரி ராண்டி ஓட்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் நடக்கிற ரைவல்ரியை பற்றி பேசுகிறாங்க. நீ பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்க உங்கள் அப்பாவை மாதிரி ஒரு ஆளுன்னு. நீ உங்கள் அப்பா கிடையாது. நீ பார்த்தீங்கன்னா இந்த வேர்ஷன் ராண்டி ஓட்டனை பீட் பண்ணவே முடியாது. ராண்டி ஓட்டன் பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸை லிசன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்ப கொடூரமானவனாக இருப்பான். ஒன்னால் ராண்டி ஓட்டனை பார்த்தீங்கன்னா பீட் பண்ண முடியாது இந்த வேர்ஷன் கோடி ரோட்ஸால். இந்த வேர்ஷன் ராண்டி ஓட்டனை எப்பவுமே பார்த்தீங்கன்னா வீழ்த்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல கோடி ரோட்ஸ் செம்ம காண்டாகி அவங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ரெசில்மேனியாக்குள்ளே வரும்போதும் இதை தான் சொன்னாங்க. இப்போ நான் சாம்பியனாக இருக்கேன், இத்தனை முறை நான் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறமும் இதை தான் சொல்கிறாங்க. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். நான் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் பண்ணிக்குவேன். என்னோட மேட்ச்சில் நீங்கள் தலையிடாதீங்க, நீங்கள் எதுக்காக இதுக்குள்ளே வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஸ்டெஃபனி மிக்மேன் செம்ம கோவத்தோடு பார்த்தீங்கன்னா கன்னத்திலே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க கோடி ரோட்ஸை. அடிச்சுட்டு நான் சொல்கிறது உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ட்டு தெரில. இந்த வேர்ஷன் ராண்டி ஓட்டனை இந்த வேர்ஷன் கோடி ரோட்ஸால் வீழ்த்தவே முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை இதே மாதிரி தான் நீ போவ அப்படின்னா ரெசில்மேனியாவில் கண்டிப்பாக நீ தோற்றுருவ. இதுதான் பார்த்தீங்கன்னா கடைசியாக நீ ரெசில்மேனியாவில் சாம்பியனாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தோட ஓ நல்லதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல ஸ்டெஃபனி மிக்மேன் சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே கோடி ரோட்ஸ் ஸ்டெஃபனி மிக்மேனோட கையை பிடிச்சி இழுத்து, நான் ஒரே ஒரு விஷயம் தான் உங்கள்கிட்ட சொல்லணும், தேங்க்யூ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. இந்த ரெண்டு பேரோட ஸ்டோரி லைனை எப்படி கொண்டு போகிறாங்க, ஸ்டெஃபனி மிக்மேன்லாம் உள்ளே இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்தடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா பார்த்தா தான் தெரியும். உடனே அதே இடத்துல த ஊசோஸ் வர்சஸ் விஷனுக்கான வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டாக நடக்குது. எந்த பொருளை வேணாலும் எடுத்து அடிச்சிக்கலாம், எங்கே வேணாலும் போய் அடிச்சிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு மேட்சாக நடக்குது. இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்டேட்டர் இறக்குறாங்க. LA நைட் உள்ளே வராரு. இந்த மேட்சை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இருக்க ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பார்க்குறாரு. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்ச்சு. ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. கையில் இருக்க ஸ்டிக்கில் இருந்து ட்ரம்மில் இருந்து என்னென்னலாம் கிடைக்குதோ டேபிளில் இருந்து எல்லாத்தையும் எடுத்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா லோகன் பால் எப்பவும் போல் அவர் கையில் பார்த்தீங்கன்னா ரிங்கு மாதிரி ஒன்று போட்டு அடிப்பார் பார்த்தீங்களா. அதை பார்த்தீங்கன்னா ரிங் சைடில் இருக்க ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்கி அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுவார். பக்கத்துலேயே ஸ்பீடு இருப்பார். நோ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா LA நைட் உள்ளே பயங்கரமாக பார்த்தீங்கன்னா லோகன் பால் அடிக்க, அந்த சமயத்தில் லோகன் பால் ஸ்பீடு அப்படியே இழுத்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுருவார். உள்ளே போட்டதுக்கப்புறம் LA நைட் பயங்கரமாக லோகன் பால் அடிச்சுட்டு திரும்புவார். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை பார்த்தீங்கன்னா கையில் போட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்தீங்கன்னா அவரு பார்த்தீங்கன்னா திரும்பின உடனே பார்த்தீங்கன்னா தவறுதலாக பார்த்தீங்கன்னா LA நைட் அடிக்கிறாரு. LA நைட் அடித்த உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்பீடு அந்த இடத்த விட்டு போக, அந்த சமயத்தை பயன்படுத்தி த விஷன் டீம் பார்த்தீங்கன்னா த ஊசோஸை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி அவங்க நியூ சாம்பியனை பார்த்தீங்கன்னா வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஒரு பயங்கரமான ஒரு
செலப்ரேஷனோட வந்து பார்த்தீங்கன்னா விஷன் டீம் கிளம்புறாங்க. அங்கே கிட்ட போயிட்டு ஸ்பீடு கிட்ட உன்னால தான் ஜெயிச்சேன் அப்படின்ற மாதிரி, நீ தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்ற மாதிரி ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க டீமில் ஒரு ஆள் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க. ஸோ இதை பார்க்குற ஊசோஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாகிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜை காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன்ட்ட இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. அந்த இடத்துல ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவும் பண்ணல, ஸோ இது தெரியாமல் நடந்துருச்சு, நான் தெரியாமல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடித்தேன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ என்னதான் இருந்தாலும் நீ போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ண, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பிச்சிடுறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் உள்ளே வருவாங்க. லிவ் மார்கன் உள்ளே வந்த உடனே அவங்க எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டெஃபனி வாக்கரை பற்றி ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன அடிச்சது மட்டும் முக்கியம் இல்லை, என்னோட ஃபேமிலியை அடிச்சிருக்க, டாமினிக் மிஸ்டீரியோ அடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக ஸ்டெஃபனி வாக்கரோட குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க அம்மாவை பற்றி திட்டுறாங்க. உடனே அந்த இடத்துல ஸ்டெஃபனி வாக்கர் உள்ள வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸின் ஃபெரஸ் ரொம்பவே ஷாக்கிங்காக ரிட்டன் வந்து ராக்ஸின் ஃபெரஸும் லிவ் மார்கனும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபனி வாக்கர் அடிச்சுட்டு ஸோ அந்த WWE உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியனை தூக்கி காமிச்சிட்டு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷனோட கிளம்புறாங்க. உடனே அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேலி அண்ட் லைரா வல்கிரியன் வர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் லாஸ்ட் லெஜெண்டுக்கான உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையிலே ஒரு சூப்பரான மேட்சாக போகுது. ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ரெண்டு டீமுமே ஒரு தரமான ஒரு ஃபைட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறாங்க. ஸோ ஃபைனலி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும். இந்த மேட்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சார்லட் ஃப்ளேயர், அலெக்சா பிளஸ், பெல்லா ட்வின்ஸ் எல்லாரும் உள்ளே வருவாங்க. உள்ளே வந்த உடனே அந்த இடத்துல ஒரு சின்ன கலவரம் ஆகிடும். ஸோ நயா ஜாக்ஸ் லாஸ்ட் லெஜெண்டும் போயிட்டு பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்க, அவங்க உள்ளே பூந்து இவங்களை அடிக்க இந்த மேட்ச் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சிடும். ஸோ எல்லா டீமும் சேர்ந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நயா ஜாக்ஸ் அண்டு லாஸ்ட் லெஜெண்டை பயங்கரமாக அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த செக்மெண்ட்டை முடிகிறாங்க. உடனே பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நின்றுட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் போயிட்டு ஸோ அவனோட ஃபோனுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும், அந்த மெயிலை நீ செக் பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அந்த இடத்துல சும்மா கடுப்பில் ஏதாவது கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுவார். பால் ஹேமன் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரிங்குக்குள்ளே போவார், பிராக் லெஸ்னரை கூப்பிட்டுட்டு. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் எப்பவும் போல் ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ செக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவார். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிராக் லெஸ்னரை ஓபா ஃபேமி அடிச்சிருக்கான். இன்னைக்கு பிராக் லெஸ்னர் எல்லாத்துக்கும் தயாராக வந்திருக்கான். ஸோ ஓபா ஃபேமி நீ எங்கே இருந்தாலும் வா அப்படின்னு கூப்பிட, அந்த இடத்துல பிராக் லெஸ்னர் மைக்ரோஃபோனை வாங்கி ஓபா ஃபேமி நீ இங்கே வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு அசிங்கமாக ஒரு வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா திட்டுறாரு. உடனே அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓபா ஃபேமி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வராரு. உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் உள்ளே வந்து ஸோ ஓபா ஃபேமி இங்கே இல்லை, நீங்கள் தடுத்து விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாரு. ஓபா ஃபேமி உள்ளே வந்து ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக ட்ரிபிள் ஹெச் உள்ள வந்து ரெண்டு பேரையும் தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமுச்சு விட்டுறாரு. ரெசல்மேனியாக்கு ஹைப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டெஃபனி மிக்மேன், ட்ரிபிள் ஹெச்லாம் வந்திருக்காங்க அப்படின்றது பச்சையாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ உடனே வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜ் காமிக்கிறாங்க. பேக் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பார். ஸோ பிராக் லெஸ்னர் எங்கே அப்படின்னு கேட்பாரு. பிராக் லெஸ்னர் கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லுவார். அந்த இடத்துல விஷன் டீம் டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், நீ உன்னோட ஃபோனில் உன்னோட மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா கடுப்பத்தை தான் நான் ரிங்குக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பால் ஹேமன் கிளம்புவார். உடனே அதே இடத்துல பென்டா வர்சஸ் கோஃபி கிங்ஸ்டனுக்கான இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் உண்மையில் ஒரு சூப்பரான மேட்ச். ரெண்டு பேருமே ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பென்டா அவரோட இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் அவரே ரீட்டைன் பண்ணிவிட்டு அவரு ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாம்பியன்ஷிப்பை வந்து பார்த்தீங்கன்னா லேடர் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரோட ரெசல்மேனியா மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போகிறாரு. உடனே பால் ஹேமன் உள்ள வந்து பால் ஹேமன் எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாரு. விஷன் டீம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டாக் டீம் சாம்பியன் வின் பண்ணியிருக்காங்க. பிராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ளே வந்தார். ஸோ சண்டை போடுறதுக்காக வந்தார். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்க அந்த ஸ்டூபிட் அந்த மேனேஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல ஆடம் பியர்ஸ் உள்ள வந்து ஸோ இப்போவும் சொல்கிறேன், நீ உன்னோட மெயிலை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணு அப்படின்னு சொல்ல, என்னடா சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் பியர்ஸ் பாஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் அரெஸ்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அவரை வெளியில் விட்டுட்டாங்க. செத்ராலன்ஸ் இப்போது இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸ் மெடிக்கலாக ஃபிட் ஆகிட்டார், அவர் சண்டை போட தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்ல, செத்ராலன்ஸ் பின்பக்கமாக உள்ளே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு அவருக்கு ஒரு கப் ஸ்டாம்ப் போடலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணேன். அந்த இடத்துல ரொம்பவே ஷாக்கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் பின்பக்கமாக வந்து பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செத்ராலன்ஸ் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ரெசல்மேனியா போர்டை காமிச்சிட்டு உனக்கும் எனக்கும் ரெசல்மேனியாவில் ஒரு மேட்ச் வேணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டை காமிச்சிட்டு அந்த இடத்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா இயோ ஸ்காய் வர்சஸ் ரகுல் ராட்விகஸ்க்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான மேட்சாக போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்ச் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கா கைரிஷன் அடித்து ரிங் சைடில் கொண்டு வருவாங்க.
வருவாங்க. அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயோஸ்காய் ஆஸ்காவை அடிக்க அந்த சமயத்தை பயன்படுத்தி ரகுல் ராட்ரிகஸ் இயோஸ்காயை ரொம்பவே க்ளீனாக பீட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ரகுல் ராட்ரிகஸ் தான் வின் பண்ணுறாங்க. வின் பண்ணதோட ஜான் சீனா ரெசில்மேனியாவுக்கு வரப்போகிறாரு அப்படின்றத ஜான் சீனாவே தன்னோட சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கிறாரு. குறிப்பாக ரெசில்மேனியாவுக்கு நான் வரப்போகிறேன், ரெசில்மேனியாவை நான் ஹோஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜான் சீனா ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுறாரு. உடனே இன்னைக்கு மண்டே நைட் ராவோட மெயின் ஈவெண்ட் செக்மெண்ட் நடக்குது. ஸோ மெயின் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே மேடிசன் ஸ்கொயர் கார்டன் எக்னாலஜ் மீ அப்படின்னு கேட்க அந்த இடத்துல சிஎம் பங்க் உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸ் அடிக்கிறாரு, சிஎம் பங்க் அடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் சிஎம் பங்க் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அடித்து டாமினேட் பண்ணுறாரு. ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அடிக்கிறாரு. அவரோட ஃபினிஷர் போடுறாரு. அங்கே இருக்க கமாண்ட்ரி டேபிளில் ரோமன் ரெயின்ஸை தூக்கி அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான செலப்ரேஷனோட வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் ரோமன் ரெயின்ஸ் சிஎம் பங்க் அடித்தார். இந்த வாரம் சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸை பயங்கரமாக அடிச்சுட்டு ஒரு பயங்கரமான ஹைப்போட வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரெசில்மேனியா மேட்சை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. அந்த இடத்துல பயங்கரமாக சிஎம் பங்க் ரோமன் ரெயின்ஸ் அடிச்சுட்டு இந்த வாரம் மண்டே நைட் ராவை முடிக்கிறாரு. ஸோ இந்த வாரம் மண்டே நைட் ராவை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் நடந்துச்சு. இந்த வாரம் மண்டே நைட் ராவில் உங்களுக்கு எந்த மேட்ச் ரொம்ப பிடிச்சிது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனல் இருக்குது. அதில் நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கேன். மறக்காமல் வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.